வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம். நம் அனைவருக்கும் சொந்தமான புத்தரை நம்மை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புத்தர் தொடர்புடைய புனித பிப்ரக்வா நினைவு சின்னங்களின் மாபெரும் சர்வதேச கண்காட்சியை அவர் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இன்று முதல் நாட்டு மக்கள் புத்த பகவானின் இந்த புனித பொருட்களின் புனித தரிசனத்தை பெற்று அவரது தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று கூறினார். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நாட்டின் பாரம்பரியம் திரும்பி வந்துள்ளது என்றும் அதன் புனிதமான மரபு மீண்டும் தாயகம் வந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்றிணைக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற 9வது சித்தா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி வாயிலாக தொன்மை வாய்ந்த தமிழ் மருத்துவ முறைகளை இளைஞர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் வாழும் பாரம்பரியமாகவும் சித்தா திகழ்கிறது என்றார். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, யோகக்கலை ஆகிய பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஆயுஷ் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகில் எதுவுமில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேலூர் அருகே ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் பீடாதிபதி சக்தி அம்மாவின் 50வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஹெலிகாப்டர் மூலம் தங்கக்கோவிலுக்கு சென்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தங்கத்தால் ஆன கோவில்கள் இந்தியாவில் 2 மட்டுமே உள்ளது என்றும், ஒன்று அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில், மற்றொன்று வேலூரில் உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் என்று தெரிவித்தார். இந்த கோவிலுக்கு குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம், ராம்நாத் கோவிந்த், இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் வருகை தந்தது மிகச் சிறப்பு என்று கூறிய அவர், பிரதமர் மோடியும் முதலமைச்சராக இருந்தபோது இங்கு வந்ததையும் நினைவு கூர்ந்தார். ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் பீடாதிபதி சக்தி அம்மாவின் 50வது பிறந்தநாள் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் L. முருகன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் ஸ்ரீ சக்தி அம்மாவின் ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகள் தொடர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் தீவுகள் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமித் ஷா, இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரும் தாய்நாட்டிற்காக அந்தமான் மண்ணில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்தார். துணிச்சல் மிகுந்த இந்திய வீரர்களின் நினைவாகவே போர்ட் பிளேர் என அழைக்கப்பட்ட இப்பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்ததையும் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் முக்கிய பங்களிப்பு செய்திருப்பதையும் அமித் ஷா சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, சைபர் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அமித் ஷாவின் அந்தமான் நிக்கோபார் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் கூறினார். தில்லி சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய், பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆகியோரின் திருவுருவ படங்களை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரத் மாதா என்ற நூலையும் அவர் வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது இந்த நிகழ்ச்சி நாட்டுக்கு சேவையாற்றிய இருபெரும் தலைவர்களை கௌரவிப்பது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற பாரம்பரியம், அரசியல் நீதி மற்றும் தேசியவாதத்தின் உந்து சக்தி ஆகியவற்றையும் நினைவு கூறும் தருணமாக அமைந்திருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளில் இடம்பெற்றுள்ள வசதிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். இந்த ரயிலில் இருக்கை எண் உள்ளிட்ட அனைத்திலும் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரமும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தது என்று கூறியுள்ளார். அந்த மண்ணின் வீர மகனுக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். அவரது அசைக்க முடியாத மன உறுதி, உன்னத தியாகம் மற்றும் மானம், சுயமரியாதை மீதான தளராத அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து தேசபக்தி மற்றும் தேசிய பெருமை ஆகிய விழுமியங்களை வலுப்படுத்துகின்றன என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நெல்லை சீமையில் ஆங்கிலேய அதிகாரிகளின் வரி வசூலிக்கும் முறைக்கு எதிராக அவர் இயங்கினார். தன்னை எதிர்த்து போரிட வந்த ஆங்கிலேய தளபதி ஆலன் துரையின் பெரும் படையை தோற்கடித்து வீரத்தை நிலைநாட்டினார் என்று கூறியுள்ளார். இந்திய விடுதலை போரின் ஆரம்பகால கொடுமைகளுக்கு எதிராக மிக பெரும் துணிச்சலுடன் போர் புரிந்து தமிழ் மண்ணிற்கு தன்னை தியாகமாய் அளித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த தினத்தில் அவரது வீரத்தை போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ளது ஊழியர்கள் பங்களிப்பு ஓய்வூதியமே தவிர முழுமையான ஓய்வூதியம் அல்ல என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் ஆகியோர் இன்னும் போராடி கொண்டிருப்பதையும் இணையமைச்சர் சுட்டிக்காட்டினார். திமுக தேர்தல் அறிக்கை குழு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொய்யை எப்படி சொல்வது என்பதற்காகவும் தமிழக மக்களை எப்படி நம்ப வைத்து பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பது என்பதற்காகவும் அமைக்கப்பட்ட குழு என விமர்சித்தார். ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்களின் வலிமைக்கும் தலைமைத்துவத்திற்கும் ஒரு நீடித்த அடையாளமாக திகழும் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் இந்தியாவின் ஆரம்பகால பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான அவருக்கு மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக கூறியுள்ளார். அவரது நீடித்த மரபு குறிப்பாக பெண்களுக்கு தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்து வருகிறது. அது இன்று தேசத்தை வழிநடத்தும் துணிச்சல், கண்ணியம் மற்றும் தேசபக்தி ஆகிய உணர்வுகளை வலுப்படுத்துகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது பதிவில் கூறியுள்ளார். ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணிச்சலையும் வியூக திறமையையும் கொண்டிருந்த வேலு நாச்சியார் இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகளில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார். காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அவர் இந்தியாவை ஆள இந்தியர்களுக்கே உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தினார் என்று பிரதமர் கூறியுள்ளார். ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் முதலில் போராடிய பெண் அரசியாக திகழும் அம்மையார் வேலு நாச்சியார் மிகுந்த தீரத்துடனும் வீரத்துடனும் களம் கண்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஐரோப்பியர்களுக்கு எதிராக மருது சகோதரர்களோடு இணைந்து போரிட்டு திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த தினத்தில் அவரது வீரதீர நினைவுகளை போற்றி வணங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். சாவித்ரிபாய் பூலேவின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவரது பெருமைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் பெண் கல்வியின் முன்னோடியான சாவித்ரிபாயின் துணிச்சல், கருணை, சமத்துவம் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை தேசத்திற்கு உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தளபதி உள்ளிட்ட 20 மாவோயிஸ்டுகள் இன்று காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில டிஜிபி சிவதர் ரெட்டி முன்னிலையில் இவர்கள் அனைவரும் AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். இதில் உரையாற்றிய டிஜிபி சிவதர் ரெட்டி, சரணடைந்த மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக தலா 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறினார்.
சத்தீஸ்கரில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட என்கவுண்டர்களில் 14 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தின் கொண்டா பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் தரப்பில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த என்கவுண்டரில் 12 மாவோயிஸ்டுகள் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு என்கவுண்டரில் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். என்கவுண்டர் நடந்த இடத்தில் இருந்த AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%த்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு மாபெரும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தலை நிமிர்ந்து வரும் தமிழ்நாட்டின் நிதிநிலையை சீரடைய செய்ய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அரசு ஊழியர்களின் 23 ஆண்டுகால கோரிக்கையை திமுக அரசு தற்போது நிறைவேற்றியிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் தம் சார்பாகவும் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த அமைப்பின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது எதிர்பார்த்தபடி ஓய்வூதிய அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்திருப்பதை வரவேற்பதாக கூறினர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 750 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 கோவில்களில் 18 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 7 கோவில்களில் 10 முடிவுற்ற பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் அவர்களின் 2 ஃபைபர் படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்த தொடர்ச்சியான கைது சம்பவங்கள் தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களிடையே பெருத்த இன்னல்களையும் பதற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்குவதால் ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.
திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் ஆயுட்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஓய்வூதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். போதையை ஒழிக்கச் சொல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாஸ்மாகை செயல்படுத்துவது ஏன் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற பெண் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். போதைப் பொருள் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு மத்திய அரசின் மீது பழி சுமத்துவதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். தமிழ் நிலத்தின் ஆளுமைகளை தரணி எங்கும் கொண்டு சேர்த்திடும் பணி தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிரட்டினால் அடங்கி விடுவோம் என எண்ணியோருக்கு தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டிய வீரச் சுடர்கள்தாம் வீரமங்கை வேலுநாச்சியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டுக்கான தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு விழா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் 900 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒருபுறம் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் மறுபுறம் ஏராளமான பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின் சென்னை விமான நிலையத்திலிருந்து புதுதில்லிக்கு புறப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் ஆர். பிரியா, பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தக்கர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்புகளை செய்து வருவதாகவும் அவை ஓட்டு வங்கிக்கான ஏமாற்று வேலை என்றும் பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி விமர்சித்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை திருச்சிக்கு வருகிறார். பின்னர் புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனால் தானும் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் வந்திருக்கிறோம் என்று தனது வருகைக்கான காரணத்தை அவர் விளக்கினார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பரளி ஊராட்சியில் பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கோழிப்பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள், கோழிப்பண்ணையாளர்கள் ஆகியோருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். கேரளாவில் 15 நாட்களுக்கு முன்பு பறவை காய்ச்சல் நோய் ஏற்பட்டு ஏராளமான கோழிகள் இறந்ததை அடுத்து தமிழகத்தில் குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் தீவிர கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. கால்நடை பராமரிப்பு துறையின் மண்டல அலுவலகம் சார்பில் 45 குழுக்கள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகள் விற்று வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 120 போதை மாத்திரைகளும் ஊசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் சிறப்பு பிரிவு அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தீர்த்தகுளம் மூங்கில் அம்மன் கோவில் அருகே போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த 18 வயது கௌரி சங்கர் என்பவரை சோதனை செய்ததில் அவரிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள சபாபதி சபையில் உள்ள நடராஜருக்கு இன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. அதிகாலை 2 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது. பிறகு திருப்பள்ளி எழுச்சி பூஜைகள் நடைபெற்று நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன் பிறகு திரைகள் விலக்கப்பட்டு நடராஜருக்கு ஆருத்ரா தரிசன சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
பிறகு நடராஜர் சிவகாமி சுந்தரியுடன் திருக்கோவிலின் 4 ரத வீதியில் எழுந்தருளி வீதியுலா நடைபெற்றது. மதுரையில் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பொங்கல் அன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தொடர்புடைய அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீதிமன்றத்தில் சாட்சிகளை காணொலி காட்சி மூலம் விசாரணை செய்யவும், கட்டாய மின் தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் மாரப்பன், செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 8 அம்ச தீர்மானங்களில் ஒன்றாக தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி அனைத்து ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு மும்மாரி மழை பொழிய வேண்டி தஞ்சை பெரிய கோவில் நடராஜ பெருமான் மீது நெல்மணிகளை தூவி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அதனையொட்டி இன்று கோயில் அருகே உள்ள சிவகங்கை குளத்தில் அஸ்திர தேவருக்கு விபூதி, பால், தயிர், பழங்கள் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து நடராஜர் சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சிவகாம சுந்தரியுடன் நடராஜ பெருமாள் பெரிய கோவில் வந்தபோது பக்தர்கள் நெல்மணிகளை தூவி வழிபட்டனர். ஆருத்ரா தரிசனத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களில் சுவாமி வீதி உலா இன்று சிறப்பாக நடைபெற்றது. முத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ நடராஜர் பெருமான் அலங்கரிக்கப்பட்ட தேரில் 4 ராஜ வீதிகள் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல கச்சபேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ நடராஜர் பெருமாள் மற்றும் சுந்தராம்பிகையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதேபோல் கருக்கினில் அமர்ந்தவள் வளதீஸ்வரர் ஆகிய கோவில்களிலும் ஸ்ரீ நடராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. பன்ஹில் பகுதியில் உள்ள இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும். நேற்று தொடங்கிய 114ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரை தோடர் பழங்குடியின ஆண்கள் கோவிலில் இருந்து வடம் பிடித்து உதகை மத்திய பேருந்து நிலையம் மெயின் பஜார் வழியாக மாரியம்மன் கோவிலுக்கு இழுத்து வந்தனர். அப்போது சாலையின் இருபுறமும் இருந்த பொதுமக்கள் பவானீஸ்வரர், பவானி அம்மன், சுந்தரேஸ்வரர் ஆகியோரை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐந்துலாந்தர் பகுதியில் ஒன்று கூடிய தோடர் இன ஆண்கள் தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மலர் சந்தை வணிக வளாகம் அமைக்கும் பணிக்கு தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதனை அடுத்து நல்லகவுண்டன்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நுழைவு வாயிலையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், மக்கள் அனைவரும் வாழ்வாதாரத்துக்கு வழியின்றி வீடுகளில் முடங்கியிருந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் 5000 ரூபாய் கேட்டோம், கொடுத்தார்களா என்று கேள்வி எழுப்பினார். பொங்கலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தமிழக முதல்வருக்கு தெரியும் என்று அவர் கூறினார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் 296வது பிறந்த நாள் அரசு விழாவில் அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையான வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்தநாள் விழா காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சூரகுளத்தில் உள்ள வேலுநாச்சியார் நினைவு மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த அரசு விழாவில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக மூத்த தலைவர் ராஜா, அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும் மரியாதை செய்தனர்.
I am very happy. Start music. Cinema, 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 cinema. అర్థమైందా రాజా? నాలుగు పోరావడియా. రెడీయా మామే? Peace, bro. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 173வது படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. நடிகர் கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்குது. கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்க போற முதல் படம் இது அப்படிங்கறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட ப்ரோமோவும் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து சிபி சக்கரவர்த்தி வெளியிட்டிருக்கிற சமூக வலைத்தள பதிவில் ஒரு சிறு நகரத்திலிருந்து சென்னை வந்த அவருக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் இயக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவு இருந்ததாகவும் இப்போ அந்த கனவு நிறைவேற வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்தோட அதிரடி ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. முழு நேர அரசியல்ல இறங்குவதற்கு முன்பாக விஜய் நடிக்க போற கடைசி படம் இதுங்கிறதுனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படம் வரப்போற 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அனிருத் இசையில வெளியாகி இருக்கிற 4 பாடல்களும் பட்டி தொட்டி எங்கோ தூள் கிளப்பிட்டு இருக்கு. புலி மாதிரி இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படம் வரும் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அறிவிச்சிருக்காங்க. கிஷோர் பாண்டுரங் பலேக்கர் இயக்கி இருக்கிற இந்த படத்துல அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசனோட பேசும் படம் மாதிரி இந்த படத்தை ஒரு மௌன படமா உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. நடிகர் சூரியோட நடிப்புல உருவாக்கிட்டு வர்ற மண்டாடி படம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமாறன் புகழேந்தி இயக்கத்துல எல்ரெட் குமாரின் ஆரிஸ் இன்போ நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துல மஹிமா நம்பியார் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. நடிகர் சுஹால், சத்யராஜ், ரவீந்திரா விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படகு பந்தயத்தை மையமாக வச்சு இந்த படத்தோட கதைக்களம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மொழிகள்ல உருவாக்கிட்டு வர்ற இந்த படத்தை கோடை விடுமுறையில ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா அந்த படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. மலையாள திரையுலகோட சூப்பர் ஸ்டார்ஸான மோகன்லாலும் மம்மூட்டியும் இணைந்து பேட்ரியாட் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இவர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிற இந்த 8வது படத்தை இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கிறதாக அந்த படக்குழு தெரிவிச்சிருக்கு. ஆண்டோ ஜோசப் மற்றும் அனில்குமார் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு சுஷின் சியான் இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் வெளியான இப்படத்தோட டீசர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.